ரெஸ்டாரண்ட்டை விட க்ரீமியாக டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி அதையும் ரஃப்பாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. அதோட 10 பாதாம் 10 முந்திரியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. பட்டர் ஒரு 2 க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர், 4-5 வரமிளகா ப்ளஸ் காஷ்மீரி மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிரிஞ்சி லீஃப் 1, 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பால் ஆடையோடு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் அதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணணும். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் ஆகட்டும். அப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இது சிம்மில் வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், யம்மியான க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.